ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அற்புதமான போலியை எப்படி செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ போலி செய்கிறதுக்கு மொத்தம் 2 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒன்று வந்து மைதாவில் நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி அந்த மாவு, ப்ளஸ் அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங். அந்த ஸ்டஃபிங் நாங்கள் வந்து தால் மூலியமாக பண்ணியிருக்கோம். தாலில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வேக வச்சு சுகர் ஆட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது இந்த போலி மேக் பண்ணுற ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த மைதாவை எடுத்து ஒரு கொஞ்சம் பகுதியை எடுத்து அதை நல்லா சர்க்கிள் பண்ணி அது உள்ள லைட்டாக அந்த தாலை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு, இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த சீலிங் க்ளோஸ் பண்ணிட்ட உடனே அதுக்கு மேலே ஒரு சின்ன பேப்பர் வச்சு அது நம்ம லைட்டாக ஒரு சின்ன சின்ன ப்ரெஸ் கொடுத்து அது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வேணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சர்க்கிள் வேணுமோ அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே இதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ நான் உங்களுக்கு பேனில் போடும்போது அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் போலி பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி போலி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ காய்ஸ், இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ரவுண்ட் போலி. நெக்ஸ்ட் நம்ம பேனில் வந்து பட்டர் போட்டுக்கலாம். அவங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கீ இல்லைனா பட்டர் இல்லைனா ஆயில் போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே பட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா பட்டர் மெல்ட் ஆகிட்ட உடனே இதுக்கு மேலே எடுத்து போலியை போடுங்க. போலியை போட்டுட்டு லைட்டாக ஒரு மிருதமான ப்ரெஷர் கொடுத்து அதை சர்க்கிளாக வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே கொஞ்சம் நேரம் வெந்துட்டு அப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு எடுத்திங்கன்னா ஒரு அற்புதமான போலி ரெடி ஆகிடும். இப்படி தான் கைஸ் நாங்கள் போலி மேக் பண்ணோம். ஸோ கைஸ், see you next video.